தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி இன்னைக்கு நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுக்குரிய லாஸ்ட் டேட் அப்படின்றது இன்னைக்கு. ஸோ இது வரைக்குமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை, சாய்ஸ் லாக்கிங் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கூடவே சாய்ஸ் லாக்கிங் பண்ணிவிடுங்க. சாய்ஸ் லாக்கிங் நீங்கள் பண்ணலைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும்ன்றது ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருந்தாலுமே நாம் ஒரு திருப்தியாக இருக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாய்ஸ் லாக் பண்ணியாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு ஒரு தைரியம் நமக்கு வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் லாக்கிங்ன்றது கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா சில பேரண்ட் கேட்குறீங்க, நான் சாய்ஸ் லாக் பண்ணாமல் விட்டுட்டேன், ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம விட்டுட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுமா, அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ட்டு. அதில் எந்த பிரச்சனைகளும் வராது, இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், எந்த இஷ்யூமே கிடையாது. பட் இருந்தாலுமே இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் வந்து ரிசல்ட் அப்படின்றது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கும் ரிசல்ட்ன்றது வெளியிட்டுருவாங்க. ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் யார் யார் என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஆகியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம சேனலில் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம்.